ஹாய்ங்க. இந்த 1 மாசமா வந்து சந்தையில போயி வாரம் வாரம் காய்கறி வாங்கிட்டு வந்துருவேன். கூட பழங்களும் வாங்கிட்டு வந்துருவேங்க. எனக்கு இது வந்து ஈஸியாவும் இருக்கு, ஆனா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குங்க. பக்கத்தில கடையில வாங்கும்போது எனக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணுது. ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போதுங்க. அப்புறம் இங்க தக்காளி வந்து இங்க 7 கிலோ ரூ. 100 வெளிய சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆட்டோல. சரின்னு ஒரு ரூ. 50 வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணேங்க. கொஞ்சம் எல்லாம் கனிஞ்ச மாரி இருந்தது. அது ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு அதை தனியா எடுத்து வச்சுட்டேங்க. இப்ப நான் வாங்கின பொருள்லாம் எல்லா தேங்காயும் அதே மாரி தான். ஆட்டி பார்த்தோம்னா, தண்ணி எது அதிகமா இருக்கோ, அதை ஃபர்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். கம்மியா இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். அது மாரி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேங்க. வெங்காயம் அதே மாரி தான். இந்த வாரம் வாங்கிட்டு வந்த வெங்காயம் பழசு இருந்ததுன்னா, அதை ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு, இந்த வாரம் வாங்கிட்டு வந்தத அப்படியே ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. ஆக்சுவலா நீ அடுத்த வாரம் வந்து உருளைக்கிழங்கும், பெரிய வெங்காயம் வாங்க வேண்டியதில இருக்குது. அவ்வளோ சேர்ந்துருச்சு. ஸோ அடுத்த வாரம் போம்போது இந்த 2யும் ஸ்கிப் பண்ணிருவேன். இப்படித்தாங்க வாங்கிட்டு வரக்கு முன்னாடி என்ன வாங்கலான்னு பிளான் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி வந்து கேரட்டும் மீதி இருந்துச்சு. ஸோ இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் அளவா வாங்கிட்டு வந்துட்டேங்க. வீடியோ எடுக்கிறத மறந்துட்டு தலையில கொண்டோய் போட்டேங்க பழைய ஞாபகத்துல. என்னதான் சொல்லுங்க, வீட்ல வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நம்மளுக்கு கொண்டு போற கம்ஃபர்ட் வேறு எதுலயும் கிடைக்காது. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. இங்க வந்து புதன்கிழமை தான் சந்தைங்க அவிநாசில. இதே திங்கட்கிழமை மாரி வாங்கணும்னா சேவூர் சந்தை கூட போய்க்கலாம். பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க. இங்கேருந்து சேவூருக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். சந்தைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரும். அவ்வளோதாங்க. ஆனியனும் இதே மாரி தான். பழைய ஆனியன் இருந்தது. ஃப்ரிட்ஜுக்கு கீழ ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதையெல்லாம் எடுத்து ட்ரேல கொட்டிட்டு, ரிமைனிங் வந்து நான் எடுத்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. அதையும் முடிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா, அது வீணா வேஸ்ட் ஆயிருங்கல்ல அதுக்காகத்தாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஃபுல்லா டீப் க்ளீன் பண்ணலான்னு நெனச்சேன். நேத்து அதுக்கு சான்ஸே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சரி காலி ஆகட்டும். மண்டே, டியூஸ்டேல நெக்ஸ்ட் வீக் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் டீப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இப்படி பல்கா ஸ்டோர் பண்ணும்போதுங்க, நம்மளுக்கு என்ன சமைக்கலான்ங்கிற ஐடியா வந்து முந்தத்த நாளே கிடைச்சுக்கும். பாவக்காய் வாங்கிட்டு வந்தேனா, ஒரு நாள் பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். ஏதோ ஒண்ணு வீட்ல காய் அதிகமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்குங்க. அதே மாரி தாங்க கிராசரி ஸ்டோர் பண்ணுறதும் அதே மாரி பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஒர்க்கே ரொம்ப ஈஸியா இருக்கும்.